புவியோட்டில் காணப்பட்ட இயற்கை வளங்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் நாம் அன்றாடம் பயன்படுத்துகிற பதார்த்தங்களாக இருந்தாலும் சரி, இவற்றில் அநேகமானவை தூய்மையற்றவைகளாகத்தான் இருக்கும். இந்த கலவைகளை விஞ்ஞான கோட்பாடுகளை பயன்படுத்தி எப்படி நாம் வேறுபடுத்துகிறோம் என்கிறது தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் அப்லோட் பண்ணப்படுற புதிய வீடியோக்களை உங்களுக்கு உடனே பெற்றுக்கொள்ளலாம். இந்த லெக்சருக்கான PDF நோட்ஸ்களை கொண்ட டியூட்டை கீழே டிஸ்கிரிப்ஷனில் சேர்த்துருக்கிறேன். கட்டாயம் டவுன்லோட் பண்ணி அதையும் கையில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு விளங்குறதுக்கு இலகுவாக இருக்கும். அதே போல் இன்னொரு முக்கியமான வேண்டுகோள், நீங்கள் இன்னும் இந்த வீடியோ சீரிஸில் பார்ட் 1 பார்ட் 2 பார்க்க இல்லைடா கட்டாயம் அது ரெண்டையும் பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு விளங்குறதுக்கு இலகுவாக இருக்கும். சரி, நாங்கள் இப்போ பாடத்துக்குள்ளே போவோம். கலவையில் உள்ள கூறுகளை வேறு பிரிக்க அன்றாடம் எங்களோட வீடுகளில் கூட பயன்படுத்துகிற எளிய ஒரு வேறு பிரித்தல் முறை தான் பொறிமுறை வேறாக்கல் என்றது. இங்க கலவையில் உள்ள கூறுகளின் அடர்த்தி வித்தியாசம், பருமன் வித்தியாசம், காந்தவியல்பு போன்ற பௌதிக கணியங்களை கருத்தில் கொண்டு கூறுகளை வேறாக்குவோம். அந்த வகையில் இங்க குறிப்பிட்டுள்ள ஒவ்வொரு பௌதிக கணியங்களின் அடிப்படையிலையும் சில வேறு பிரித்தல் முறைகள் இருக்கு. அவற்றை இங்க நாங்கள் சுருக்கமாக விரைவாக பார்ப்போம். கலவையில் உள்ள கூறுகளின் அடர்த்தி வித்தியாசத்தை கொண்டு புடைத்தல் என்கிற முறையில் கூறுகளை வேறுபடுத்துவோம். இங்க கவனிங்க, உதாரணமாக அரிசியிலிருந்து உமி, தவிடு என்பவற்றை வேறுபடுத்தும் போது அரிசி, உமி, தவிடு என்ற ஒவ்வொரு கூறினதும் அடர்த்தி வித்தியாசமானதாக இருக்கும். ஆகவே காற்றில் பிடிக்கும் போது ஒவ்வொரு கூறும் வெவ்வேறு தூரத்தில் விழும். இதிலிருந்து இலகுவாக எங்களுக்கு அரிசியை வேறுபடுத்தி கொள்ளலாம். அதே போல தான் பாருங்க, அரித்தல் என்கிறதும் அடர்த்தி வித்தியாசத்தை கொண்டு கூறுகளை வேறுபடுத்துகிற முறைதான். இங்கே இந்த மாதிரி ஒரு தட்டில், பொதுவாக இந்த தட்டை நாங்கள் சுலகொண்டு சொல்லுவோம். இங்கே கலவையை வைத்து அசைக்கும் போது கூறுகள் அடர்த்தியின் அடிப்படையில் வேறுபடுத்தப்படும். அந்த வகையில் இங்கே எங்களுக்கு அரிசியும் மணலையும் இலகுவாக வேறுபடுத்தி கொள்ளலாம். ஓடும் நீரில் விடுதல் இந்த முறையை உலோகத்தாதுக்கள் இருந்து தங்கத்தை பிரித்தெடுக்கும் போது கையாள்வாங்க. பாருங்க, இங்கு நன்கு அரைக்கப்பட்ட உலோகத்தாதினை நீரில் வச்சு அசைப்பாங்க. இந்த பாருங்க, தங்கம் தாதிலிருந்து தெளிவாக வேறுபடுத்தப்பட்டிருக்கு. அடுத்து பார்க்குறோம் கூறுகளினதும் நீரினதும் அடர்த்தி வித்தியாசத்தை வைத்து குறித்த கூறுகளை வேறாக்குறது பற்றி. இந்த முறையில் பழுதடைந்த முட்டை, பதர் நெல் என்பவற்றை வேறாக்கலாம். உண்மையில் இதுவும் அடர்த்தி வித்தியாசத்தை வைத்து வேறு பிரிக்கிற முறையாக இருந்தாலும் நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்த முறைகளை விட சற்று வித்தியாசமாக இருக்கும். ஏனென்றால் நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்த புடைத்தல், அரித்தல், ஓடும் நீரில் விடுதல் என்பவற்றில் கலவையில் உள்ள கூறுகளின் அடர்த்தி வித்தியாசத்தினோடு வேறாக்கினோம். ஆனால் நீரில் மிதக்க விடுதல் என்கிற இந்த முறையில் குறித்த கூறினதும் நீரினதும் அடர்த்தி வித்தியாசத்தை அடிப்படையாக கொண்டு வேறாக்குறோம். கலவையில் உள்ள கூறுகளின் பருமன் வித்தியாசத்தை வைத்து கூறுகளை வேறுபடுத்துகிற இந்த செயல்முறையை களைதல் என்று சொல்லுவோம். எங்களுக்கு விரும்பிய பருமனுள்ள கூறுகளை விரும்பிய பருமனுள்ள சல்லடைகளை பொருத்துவதன் மூலம் இலகுவாக இங்கே வேறு பிரிக்கலாம். இங்கே சேர்த்திருக்கிற மற்ற படம் பருமனின் அடிப்படையில் கூறுகளை வேறுபடுத்துறதுக்கு கைத்தொழில் ரீதியாக பயன்படுத்துகிற வைப்ரோ சீவர் என்ற உபகரணம். அடுத்து பாருங்க, கனியமணலில் இருக்கும் உலோகத்தாதுக்களை பிரித்தெடுக்கிறதுக்கு காந்தவியல் போன்ற இந்த பௌதிக கணியத்தை எங்களுக்கு பயன்படுத்தலாம். இங்கே நன்கு அரைக்கப்பட்ட தாதுக்கள் இந்த கன்வே பெல்ட் வழியே அனுப்பப்பட்டு உலோக துணிக்கைகள் இங்கே படத்தில் காட்டியிருக்கிறது போல இலகுவாக பிரித்தெடுக்கப்படும். இரண்டாவது பிரதான வேறுபடுத்தல் முறையாக ஆவியாதல்ங்கிற இந்த முறையை பார்ப்போம். இங்கே கரைசலுக்கு வெப்பத்தை வழங்கி தேவையற்ற கூறு ஆவியாக வெளியேற்றுவோம். கரைசல்ல எஞ்சிறது தான் எங்களுக்கு தேவையான கூறாக இருக்கும். வடித்தல்ங்கிற இந்த முறையில் கரைசல் ஒன்றுல கரையாமல் காணப்படக்கூடிய பகுதிகளை மிக இலகுவாக வேறாக்கி கொள்ளலாம். இங்கே வடிக்கப்பட்டு எடுக்கிற திரவத்தை வடித்திரவம் என்று சொல்லுவோம். அதே போல வடிக்கப்படாமல் எஞ்சிற பகுதியை மீதுன்னு சொல்லுவோம். பாருங்க, இங்கே தொழிற்சாலைகளில் பயன்படுத்துகிற மணல் வடிகட்டி ஒன்றோட மாதிரி படம் ஒன்றை சேர்த்திருக்கிறேன். உதாரணத்துக்கு கற்பனை பண்ணுங்க, இது ஒரு பால் தொழிற்சாலையில் இருந்து வெளியேற நீர். இங்கே பெரும்பாலும் கொழுப்பு, பாட்புரதங்கள் என்பன காணப்படும். இவைகள் நீரில் கரையாமல் இருக்கிற காரணத்தினால மணல் துணிக்கைகளால் சிறைப்பிடிக்கப்படும். ஆகவே நீர் துணிக்கைகள் மாத்திரம் வெளியேறும். ஆகவே இப்போ இந்த வடிக்கப்பட்ட நீரை எங்களுக்கு சூழலுக்கு பயமில்லாமல் வெளியேற்றலாம் என்ற தூய நீராக இருக்கும். பளிங்காக்கல் இந்த முறையை கவனிங்க. இந்த படத்தில் உள்ளது 200 கிராம் டெசிமீட்டர் -3 திணிவு கனவளவு விகிதத்தையுடைய சீனியின் நிரம்பல் கரைசல் வைங்க. இப்போ இதற்குள்ள மேலதிகமாக ஒரு சீனி துணிக்கை போட்டாலும் கரையாதுன்னு உங்களுக்கு தெரியும். இது நிரம்பல் கரைசல் என்பதால். நிரம்பல் கரைசல் திணிவு கனவளவு விகிதம் பற்றி தெரிஞ்சுக்கொள்ள இந்த வீடியோட பார்ட் 2 கட்டாயம் பாருங்கள். சரி, கவனிங்க, இங்கே 1000 மில்லிலிட்டரில் 200 கிராம் சீனி கரைஞ்சிருக்கு. இப்போ நான் இந்த கரைசலுக்கு வெப்பத்தை வழங்கி நீரை ஆவியாக்குறேன். அப்படி ஒரு 250 மில்லிலிட்டர் நீரை ஆவியாக்கிட்டு கரைசலின் வெப்பநிலையை ஆரம்ப வெப்பநிலைக்கு கொண்டு வரேன். இப்போ என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? எஸ், மேலதிக சீனி பளிங்காக படியும். நீங்கள் கெட்டிக்காரடாக இருந்தால் இங்கே படிகிற திணிவு எவ்வளவாக இருக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிரம்பல் கரைசல்னா என்னென்னு விளங்கி கொண்டீங்கன்னா உங்களுக்கு இதை சிம்பிளாக விளங்கி கொள்ளலாம். அடுத்து பார்க்குறோம் மீள பளிங்காக்கல்.
இதில் என்ன செய்கிறோம்டா ஏற்கனவே பளிங்காக காணப்பட்ட பதார்த்தங்களை மீள பளிங்காக்கின்ற முறையில் தூய்மைப்படுத்துவோம். உதாரணமாக கருதுங்க, உங்ககிட்ட உப்பு கட்டிகள் இருக்குது, ஆனால் அதில் நிறைய மாசுக்கள் சேர்ந்துருக்கு. இப்போ நாங்கள் அந்த உப்பு கட்டிகளை நீரில் சேர்த்து கரைத்து வெப்பநிலையை அதிகரிக்கிறோம். ஏண்டா உப்பின் கரைதிறனை அதிகரிக்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், எங்களோட உப்பு பளிங்கு நல்லா கரைஞ்சிருக்கு. இப்போ இங்கே காட்டிருக்கிறது போல் கரைசலை வடித்து கரைசலில் உள்ள மாசுக்களை அகற்றுவோம். இப்போ எங்களுக்கு தூய்மையான உப்பு கரைசல் கிடைச்சிருக்கு. மீண்டும் வெப்பநிலையை குறைத்து படிய விடும் போது உப்பு பளிங்குகள் தோன்றும். இங்கே பளிங்காக இருந்த பதார்த்தத்தை கரைசலாக்கி திருப்பவும் பளிங்காக்குறோம். அதனால தான் இதை மீள பளிங்காக்கல்னு சொல்கிறோம். இப்போ பார்க்குறோம் கரைப்பான் பிரித்தெடுப்பு இலகுவான இன்ட்ரெஸ்டான பகுதி. கவனிங்க, நாங்கள் இங்கே அயடின் பிரித்தெடுப்பதற்கான உதாரணத்தை பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், நீரும் அயடினும் அவ்வளவாக கரையாது. அதே போல் கார்பன் குளோரைட்டும் அயடினும் நன்கு கரையும். இப்போ கற்பனை பண்ணுங்க, அயடின் கரைக்கப்பட்ட நீர் கரைசல் ஒன்று எங்கள்கிட்ட தந்திருக்கு. அதிலிருந்து நாங்கள் அயடினை பிரித்தெடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீர் கரைசலில் சிறிதளவு தான் அயடின் கரைஞ்சிருக்கும், பூரணமாக கரைஞ்சிருக்காது. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா, அயடினை பூரணமாக கரைக்கிறதுக்கு ஒரு வழி பார்க்கணும். நீரில் மேற்கொண்டும் எங்களுக்கு கரைக்க இயலாது, ஏனென்றால் அவை இரண்டும் கரையாதுன்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் கார்பன் குளோரைட் போன்ற முனைவாக்கமற்ற சேர்வை ஒன்றில் எங்களுக்கு அயடினை கரைக்கலாம் என்று தெரியும். அதோட நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நாங்கள் இரண்டாவதாக சேர்க்க போகிற கரைசல் நீருடன் கலக்கும் தகவும் அற்றதாக இருக்கணும். இன்னும் தெளிவாக சொல்கிறதாக இருந்தால், நீரில் இருக்கிற அயடின் மாத்திரம்தான் இரண்டாவதாக சேர்க்கிற கரைப்பானில் கரையணும், நீர் கரையக்கூடாது. இப்போ இங்கே படத்தில் காட்டுறதை போல் நன்கு குளிக்கணும்டா நீரில் பகுதி அளவில் கரைந்திருக்கிற அயடின் கார்பன் குளோரைட்டில் நன்கு கரைந்து ஊதா நிறத்தை தரும். இப்போ கார்பன் குளோரைட் படையை வேறாக்கி ஆவியாக்கினோம்டா கார்பன் குளோரைட் வெளியேறும் திண்மமான அயடினை எங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். காய்ச்சி வடித்தல் பார்த்தோம்டா, காய்ச்சி வடித்தல்ங்கிறது ஆவியாக்கல்னு நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்த முறைக்கு நேர்மாறான ஒரு முறைன்னு சொல்லலாம். அங்கே வெப்பத்தை வழங்கி தேவையற்ற கூரை ஆவியாக வெளியேற்றினோம். இங்கே வெப்பத்தை வழங்கி தேவையான கூரை ஆவியாக மாற்றி மீண்டும் ஒடுக்கி அதனை பெற்றுக்கொள்வோம். காய்ச்சி வடித்தலை பொறுத்த வரைக்கும் பிரதானமாக 3 முறைகள் இருக்குது. முதலாவது நாங்கள் எளிய காய்ச்சி வடித்தல்னா என்னென்று பார்ப்போம். அதுக்கு முன்னே நாங்கள் தெரிஞ்சிருக்கணும், கலவைகளை பொறுத்த வரைக்கும் கலவையில் சில கூறுகள் இருக்கும், அவை இலகுவாக ஆவியாகும். அந்த மாதிரியான கூறுகளை நாங்கள் ஆவி பரப்பு கூடிய கூறுகள்னு சொல்லுவோம். அதே நேரம் இன்னும் சில கூறுகள் இருக்கும், அவை இலகுல ஆவியாகாது. அந்த மாதிரியான கூறுகளை நாங்கள் ஆவி பரப்பு குறைந்த கூறுகள்னு சொல்லுவோம். எளிய காய்ச்சி வடித்தலுக்கு எடுக்கிற கரைசல் 2 கூறுகளை கொண்டிருக்கும். அதில் ஒன்று ஆவி பரப்பு கூடியதாகவும் மற்ற கூறு ஆவி பரப்பு குறைந்ததாகவும் இருக்கும். இப்போ நாங்கள் கரைசலுக்கு வெப்பத்தை வழங்கும் போது ஆவி பரப்பு கூடியது முதல்ல ஆவியாகும். அந்த ஆவியை ஒடுக்கி திரவமாக வேறுபடுத்தி எடுக்கிறோம். பாருங்க, உங்களோட பாடப்புத்தகத்தில் உள்ள உதாரணத்தை விளங்கப்படுத்துகிறேன். சாதாரணமாக சூழலில் கிடைக்கிற நீர் தூய நீராக இன்றி அநேக அயன்கள் உப்புக்களோட இருக்கும். இதில் இருந்து எப்படி தூய நீரை வேறாக்குறதுன்றதை பற்றி பார்ப்போம். எங்களுக்கு தெரியும், தூய நீரின் கொதிநிலை 100 பாகை சீண்டு. குறித்த நீரை படத்தில் காட்டியவாறு வைத்து சரியாக 100 பாகை சி வரைக்கும் வெப்பத்தை வழங்குவோம். ஆகவே தூய நீர் மட்டும் ஆவியாகும். உப்புக்கள், அதாவது கால்சியம் கார்பனேட் போன்ற உப்புக்கள் இருக்கும் நீரில் இவைகள் ஆவியாகாமல் அப்படியே பாத்திரத்தில் படிந்து இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு வெப்பமானி பாவிச்சிருக்கிறோம். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, வெப்பமும் வெப்பநிலையை 100 பாகை சியை விட அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்றதுக்கு. ஏன் வெப்பநிலையை இங்கே கண்காணிக்கணும்னு சொன்னால், வேறு எந்த கூறும் ஆவியாகாமல் இருக்கிறத உறுதி செய்வதற்காக. இங்கே லீப்பிக்கின் ஒடுக்கியுள்ள குளிர்நீரை செலுத்துவோம். ஆகவே நீராவி வெப்பத்தை இழந்து ஒடுங்கி திரவ நீராக பாத்திரத்துக்குள்ள விழும். இங்கே இன்னொரு விஷயத்தை கவனிங்க, ஒடுக்கிக்குள்ள நீர் செலுத்தும் போது கீழ்ப்பக்கமாக இருந்து தான் நீரை செலுத்துவோம். இது ஏன்னா அப்போதான் குளிர் நீராவியுடன் அதிக நேரம் தொடுகையில் இருக்கும். யோசிச்சு பாருங்க, நீர் வெளியேற இடத்தால் குளிர்நீரை செலுத்தினோம்னா நீர் விரைவாக வெளியேறும். அதாவது கொதிநீராவியை கடத்துகிற குழாயுடன் சிறிது நேரம் தான் தொடுகையில் இருக்கும். அதே நேரம் நீர் விரயமும் அதிகமாக இருக்கும். இதுவரைக்கும் பார்த்தது உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன். பகுதிப்பட காய்ச்சி வடித்தல், கொதிநீராவி காய்ச்சி வடித்தல் உட்பட மற்ற ஏனைய பகுதிகளை அடுத்த பகுதியில் நாங்கள் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் அல்லது இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களோட நண்பர்களுக்கும் பார்க்குறதுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு தலைப்பில் சந்திப்போம்.